வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 68வது பாடல். தொந்தி சரிய மயிரே வெளிற நிறைத்தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டுக்கிழவன் இவனாரென இருமல் கிங்கினென முன் உரையே குழற விழித்துஞ்சு குருடுப்படவே செவிடுப்படு செவியாகி வந்தப்பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெயிறு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேத்து என முடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே யமப்படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மகிழ்மிசை வரவேணும். பெருத்த வயிறு சரியவும் முடி நரைக்கவும் வரிசையாயிருந்த பற்கள் ஆடவும் முதுகில் கூன்விழவும் உதடு தொங்கிப் போகவும் நடக்க உதவ ஒரு கையானது தடியின் மீது வரவும் பெண்கள் கேலி சிரிப்போடு இந்த வயதான கிழவன் யாரென்று பேசவும் முன்னே இருமல் கிங்கினி என்று ஒலிக்கவும் பின்னே பேச்சு குழறவும் கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிட்டுத்தன்மையை காதுக்கள் அடையவும் வந்த நோய்களும் அவற்றின் இடையே புகுந்த ஒரு வைத்தியனும் உடல்படும் வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எது எது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் யமத்தூதர்கள் வந்து நின்று உயிரை கவர போராடவும் மலம் கட்டுப்பாடின்றி ஒழுகவும் உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மயில் மீது வரவேண்டும் என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். எந்தை வருக ரகுநாயகா வருக மைந்தா வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பரவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா என் அப்பனே வா ரகுநாயகா வா குழந்தை வா மகனே இதோ வா என் கண்ணனே வா என் ஆருயிரே வா அழகிய ராமனே வா இங்கே வா அரசே வா பால் குடிக்க வா பூ முடிக்க வா என்றெல்லாம் அன்போடு கோசலை கூறி அழைக்க வந்த மாயன் திருமாலே மனம் மகிழும் மருமகனே எங்கள் முருகப்பெருமானே குறவரில வஞ்சி மருவும் அழகா குறவர்குல இலக்கொடியான வள்ளியே அணையும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர்கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரா தேவர்களின் சிறைவாசம் ஒழிய அசுரர் கூட்டம் வேரோடு மடிய அழித்த தீரனே நிலவும் பாம்பும் நதியும் சூடிய பரமர் தந்தருளிய குமரனே அலையே கரை பொருதா செந்தி நகரில் இனிதே மருவிவளர் பெருமாளே அலைக்கரைகள் மோதும் அந்த திருச்செந்தூரில் இன்பமாய் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.